கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு அறிவிப்பு சொல்லுகிறேன். சமீப நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக இந்த அறிவிப்பு சொல்லுகிறேன். இது அப்பாவுடைய சேனல். அப்பா சொல்லி ஆரம்பித்த சேனல். யூடியூப்பில் வாக் வித் ஃபாதர் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா என்னோடய பேர் ஜோஸ் பால், JOSEPAUL அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தி ஆகணும், நிறைய வியூஸ் வரணுன்றதுக்காக இல்லை. இந்த சேனலை அப்பா ஓப்பன் பண்ண சொன்னாங்க. என்னுடைய சொந்த முயற்சி அல்ல. சொந்த முயற்சியாக இருந்தால் எப்பயோ நான் பண்ணியிருப்பேன். எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. அப்பா சொன்னதுனால ஓப்பன் பண்ண சேனல். அப்பா தினந்தோறும் உங்களோடு கூட பேசுகிறாங்க. மினிமம் 3 மணி நேரம் அப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, இங்கே வந்து நிற்கும் பொழுது பேசும் பொழுது தீர்க்க தரிசனமாக அப்பா டைரக்டாகவும் சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி யார் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை அப்பா தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த சேனலை வாக் வித் ஃபாதரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்குன்னு காலையில் 12 மணிக்கு அப்லோட் ஆகிடும். நீங்கள் எப்போ தூங்கி எழும்புறீங்களோ எழும்பும் பொழுதே அப்பாவோட வார்த்தையை கேட்டு அந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இரு. இப்பொழுதும் அப்பாவுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். லேவியாரகமும் 26:5. லெவிட்டிக்ஸ் 26:5. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு, இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிடுங்க. இவ்வளோ நாள் அப்பா உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப்பிடாதபடிக்கு பிசாசு சாப்பிட்டு கொண்டு இருந்தான். பொத்தல் பையன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பர்ஸில் பணம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினாலும் பொத்தல் பையில் விழுந்து போனது போல் போயிடும். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பு எதுவுமே உங்களுக்கு வராதபடி பிசாசு தந்திரமாக ஏமாற்றி கொண்டு இருந்தான். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, இன்னிலிருந்து நீங்கள் திருப்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் உழைச்ச காசு உங்களுக்கு தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை தரும். திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பார்த்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் இருந்து பார்த்தாலும் சரி, அப்பா சொல்கிறாங்க, அந்த இடத்துல விசா ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அங்கே வேலை பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வர சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்தியாவிலேயே இருக்கலாம், உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வீட்டை காலி பண்ணுற சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கலாம், அந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்களுக்கு இனி பிரச்சனைகள், போராட்டம் வராது. அப்பா இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறார். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். அந்த பிரச்சனை, போராட்டம் இனி இருக்காது என்று சொல்லி காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் அப்பா செய்ய போகிறாங்க. அப்போது நாம் என்ன அப்பாவுக்கு செய்யணும்? அதே 26:1 நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும், நம்ம என்ன பண்ணக்கூடாதான், விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமல், விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் நம்ம உண்டாக்கக்கூடாது. இப்போது நமக்கு பிடிச்சமானதை அப்பா செய்யும் பொழுது அப்பாவுக்கு பிடிச்சமானதை நாம் செய்யணும். அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? விக்கிரகம் செய்யக்கூடாது, சொரூபத்தை உண்டாக்கக்கூடாது, உங்களுக்கு சிலை என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது, சித்திரம் தீர கல்லை என்ன பண்ணக்கூடாது, கல்லை நமஸ்கரிக்கக்கூடாது, அதை உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்பா சொல்கிறாங்க, நான் ஒருத்தர் தான்ப்பா கர்த்தர், வேறு எதுவுமே கிடையாது. என்னை தேடுங்க, என்னை முழு இருதயத்தோடு என்ன பண்ணுங்க, தேடுங்க, முழு உள்ளத்தோடு கூட என்ன தேடுங்க. அற்புதம் செய்கிறது அவர் ஒருத்தர் தாங்க. இன்றைக்கி பிரச்சனை, போராட்டத்தில் இருக்கும்பொழுது யார் நம்ம தேடி வந்தது? அப்பா தான் தேடி வராங்க. உங்களை தேடி இயேசு வந்தார். என் பிள்ளை வேதனையோடு கூட இருக்கிறதே, என் பிள்ளை பிரச்சனையோடு கூட இருக்கிறதே என்று சொல்லி உங்களை தேடி வந்தது சொந்தக்காரங்க இல்லைங்க, யாரும் இல்லைங்க, ஏசப்பா தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை தேடி இயேசு வந்திருக்கார்.
யாரும் வரமாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் வருவார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து இருக்கிறீங்க, நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். என்ன பிரச்சனையோடு கூட அந்த இடத்துல இருக்க வேணாம், வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம், என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, இந்த ஏரியாலே இருக்க முடியாது, இந்த ஊர்லேயே இருக்க முடியாது, இந்த நாட்டிலேயே இருக்க முடியாதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆனால் ஒன்று, எனக்கு பிடிச்சதை நீ செய் என்று சொல்லுகிறார். என்ன செய்யணும்? 3வது வசனம் வாசித்து, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். வேற ஒன்றும் கேட்கலங்க, பைபிளை படிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்பாவுடைய வார்த்தையை படிங்கன்னு சொல்கிறாங்க. அதை படிச்சுட்டு அப்பா சொல்கிறபடி நடக்கணும். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லையே. இங்கேருந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடந்து வான்னு சொல்லலையே, நம்மளை வேற எதுவும் சொல்லலையே. அப்பா சொல்கிறது என்ன? கையில் நம்மளுக்கு பைபிளை கொடுத்துருக்காங்க. பைபிள் இல்லைன்னா, வேதம் இல்லைன்னா, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வாங்குங்க. நமக்கு வேண்டிய ஒரு பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். பைபிள் வாங்குங்க. பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து ஒரு வேதத்தை வாங்குங்க, அதை படிங்க. அப்பா உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற அப்பாவோட வார்த்தையை படிங்க. அதில் தான் ஆசீர்வாதம் உண்டு. அதை படிக்கும்போது தான், அதை செய்யும்போது தான், திருப்பி 4வது வசனம் சொல்கிறாரு பாருங்க, verse 4ல், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். திருப்பி அப்பா சொல்கிறான், நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். பூமி தன் பலனை கொடுக்கும். இவ்வளோ நாள் பலன் இல்லை, எல்லாம் பொத்தல் பையில் போனது போல வருது, வருமானம் வருது, பிஸ்னஸ் நல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. சிலர் பார்த்து கொண்டு இருக்கீங்க, எனக்கு பிஸ்னஸே சரியில்லைன்னு பார்க்குறீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, என் கடையே இல்லாமல் போயிடுமோ, என் பிஸ்னஸ் இதோடு நொடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, உங்கள் பிஸ்னஸை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் பிஸ்னஸை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்னிலிருந்து அப்பா மேலே மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை வைங்க. அப்பா நிச்சயமாய் அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்கும், யாரும் பிஸ்னஸ் செய்யக்கூடாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஊரே பஞ்சம், ஊரே பிரச்சனை, ஊரே போராட்டம். ஆனால் ஈசாக்குக்கு அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு பண்ணுற அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல 1008 பிரச்சனை சுற்றி இருக்குது. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, உங்களை அப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஏன்? இன்னைக்கு அப்பாவோட வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இது ஏதோ நீங்கள் எதேச்சியாக கேட்கல, அப்பா இன்னைக்கு உங்களை கேட்க வைத்து கொண்டு இருக்காங்க. ஏசப்பாவை மாத்திரம் தேடுங்க, ஏசப்பா உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்களும் பார்த்து கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அப்பா பேசுகிறாங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், மலாச்சி 2:6, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. என்ன இருந்துச்சு? அப்பாவோட வார்த்தை வாயில் இருந்துச்சு. எப்படி வாயில் இருக்கும்? முதல்ல படிக்கணும். பைபிளில் என்ன இருக்குன்னு தெரியலன்னா அப்பாவோட வார்த்தை எப்படி வாயில் இருக்கும்? பைபிளை, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக படிங்க. நீங்கள் வாயை திறந்தாலே புறம் கூறுதல், அப்படி கண்ட காரியங்களை பேசுறதை விட்டுட்டு உங்கள் வாயை திறந்தாலே என்ன வரணுமா? கர்த்தருடைய வார்த்தை வரணும். விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரணும். ஊழியம் செய்கிற பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் அநேகர் ஊழியம் செய்கிறவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் வாயை திறந்தாலே வசனம் வரணும். இன்னைக்கு சிலர் ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அவ்வளோதானா போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, செய்வாங்கன்னு பேசுங்க. சத்திய வார்த்தையை சொல்லுங்க. அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தை, அந்த வசனம் உங்களுக்கு தெரியணும், அதை பேசுங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது ஏசப்பா வார்த்தையான ஒரு அற்புதத்தை செய்வார். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அப்போ அப்பாவுடைய வார்த்தை உங்கள் வாயில் இருந்தாதான் அநியாயம் காணப்படவில்லை. அவங்கக்கிட்ட பாவமே இருக்காதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாவம் போகணுன்றாங்க. ஆண்டோடைய வார்த்தை உள்ளே இருந்தால் பாவமே வராது. அவங்களுக்கு அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. அப்பாவோட வார்த்தை நீங்கள் அதிகமாக படிச்சிங்கன்னா யார் கூட சமாதானமாக இருக்கீங்க? ஏசப்பா கூட சமாதானமாக சஞ்சரிக்கிறீங்க. அநேகரை அக்கிரமத்திலிருந்து
திருப்பினான். அநேகரை எங்கிருந்து திருப்பினாங்க? அக்கிரமத்திலிருந்து. அப்போவுடைய வார்த்தை உங்ககிட்ட நீங்க பைபிள் நிறைய படிக்க 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 அநேகரை அக்கிரமத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து மீட்டு கொள்வீங்க. அநேகருக்கு அப்பாவோட வார்த்தையை நீங்க சொல்ல 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 அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. பாவத்திலிருந்து விடுதலை வேணும் வேணும்னு சொல்றாங்க. அப்பாவோட வார்த்தையை படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? பாவத்திலிருந்து விடுதலை வரும். இன்னைக்கும் சிலர் பாவத்தோடு பார்த்து கொண்டிருக்கீங்க. விபச்சார வேசித்தன பாவத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா இன்னைக்கு சொல்றாங்க, சொல்ல முடியாத பாவத்தோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உன்னை விடுதலையாக்குகிற கர்த்தர். லேவியாரகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 20 verse 8. நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பா நீங்களே என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீங்களே என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீங்களே என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்பா உங்களை பரிசுத்தமாக்குவாங்க. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் கோடிக்கணக்கான மக்களோடு கூட நீங்க பேசி கொண்டு இருக்கீங்கப்பா. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் அந்த பிஸ்னஸ் முடிஞ்சு போயிடும்னு வேதனையோடு அழுது கொண்டு பார்க்குறாங்கப்பா, என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே என்று திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் நீங்க நேரடியா சொல்றீங்க, உங்க பிஸ்னஸ் ஒன்றும் ஆகாது, அந்த இடத்திலே மீண்டுமாய் நான் உங்களை நாட்டுவேன், ஓடி போகிற சூழ்நிலை வராது. தேங்க்யூ ஜீசஸ். ஆம்ராஜ், அநேகர் அந்த இடத்த விட்டே ஓடிடலாமா, அந்த வீட்டை விட்டே ஓடிடலாமா, ஏரியா விட்டே ஓடிடலாமா, அந்த நாட்டை விட்டே ஓடிடலாமான்னு பார்க்குறாங்கப்பா. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் இப்பொழுதும் உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுதே இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்க்கிறதற்காக, செவிடர்கள் கேட்கிறதற்காக, திமிர்வாதக்காரர்களை சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அதே போல் இன்னைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறீங்கப்பா, என்னுடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கணும், வேதத்தை அதிகமாக படிங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எஸ்லா, நீங்கள் ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்க்குறீங்க. நீங்கள் 2 படகுகள் அமிழத்தக்க உங்களால் அந்த வலையை இழுக்க முடியாத அளவுக்கு, அந்த ஆத்துமாக்களை மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஆத்துமாக்களை தருவேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த வேர்ட் லார்ட். நன்றி அப்பா. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. குடும்பத்தில் எப்பொழுதும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம், அந்த குழப்பத்தினாவே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேனே சொன்னாங்க. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறதுக்காக, இந்த வறுமையை கட்டிந்து கொள்கிறேனே சொன்னாங்க. வீட்டில் ஒரு செழிப்பு உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் குடும்பத்தை நீங்கள் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.